இந்த ஒரு காட்சி போதும் காமெடி கிங் கவுண்டமணியின் திறமையை சொல்ல. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவர். அவரது கால்ஷீட் கிடைத்தால்தான் படத்துக்கு பூஜை போடுவார்கள். பெரிய பெரிய ஹீரோக்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இவருக்காக காத்திருந்தார்கள். போஸ்டரில் கவுண்டமணியின் பெயரை போட்டாலே படம் விற்றுவிடும். கதாநாயகன் யார், கதாநாயகி யார், கதை என்ன என்று எதுவும் தேவையில்லை. கவுண்டமணியின் நகைச்சுவைக்காகவே திரையரங்குகள் திருவிழா கோலம் பூண்டன. உடுமலைப்பேட்டைக்கு அருகே உள்ள வல்லாகொண்டாபுரத்தில் சுப்பிரமணியாக பிறந்தார் கவுண்டமணி. எதிரில் இருப்பவர்களுக்கு கவுண்டர் கொடுப்பதில் கில்லாடி என்பதால் நாடகத்தில் கவுண்டர் மணியாக பிரபலமானார். 16 வயதினிலே படத்தின் டைட்டிலுக்காக நடிகர்களின் பெயரை எழுதி கொடுத்த போது கவுண்டர் மணி என்ற பெயரை தவறுதலாக கவுண்டன் மணி என எழுதி கொடுத்து விட்டார் பாக்யராஜ். அந்த பெயர் பின்னாளில் கவுண்டமணியாக மாறியது. நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருந்தாலும் பத்திரிகைகளுக்கு அதிகம் பேட்டி கொடுக்காதவர் கவுண்டமணி. அவர் அளித்த நேர்காணல்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒருமுறை வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த போது நடிக்க வந்தது எப்படி என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நமக்கு சொந்த ஊரு உடுமலைப்பேட்டை, சினிமாவுக்கும் நமக்கும் ரொம்ப லாங்கு, வீட்டில் விவசாயம் பார்த்தாங்க, அவங்க யாரும் டாக்கீஸ் பக்கம் கூட போனதில்ல, சின்ன வயசுல நடிக்கணும்னு வெறி எனக்கு, காமெடியா வில்லனா ஹீரோவா அதெல்லாம் முடிவு பண்ணல, நடிகன் ஆயிடணும் அதுதான் லட்சியம். 12 வயசுல நாடக கம்பெனியில சேர்ந்த, பாய்ஸ் கம்பெனியில இருந்து ஜோதி நாடக சபா வரைக்கும் எல்லாத்துலயும் இருந்த, எல்லா வேஷமும் போட்ட, கூச்சம் பயமெல்லாம் போய் நம்மால நடிக்க முடியுங்கிற தைரியம் வந்துச்சு, அப்பதான் சினிமா வாய்ப்பும் வந்தது என்றார். கவுண்டர்களால் திரையை அதிர வைக்கும் கவுண்டமணி சிறு வயதில் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படலாம். மிகவும் கூச்ச சுபாவம் உள்ள அவர் நடிப்பு மீதான ஆர்வத்தால் தமது இயல்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டார். 1964ஆம் ஆண்டு வெளியான சர்வர் சுந்தரம் தான் கவுண்டமணி நடித்த முதல் படம். அதில் அவருக்கு வசனம் கிடையாது. அடுத்ததாக 1970இல் சிவாஜி நடிப்பில் வெளியான ராமன் எத்தனை ராமனடி படத்தில்தான் வசனம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. 1971ஆம் ஆண்டு வெளியான தேனும் பாலும் திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் நடித்தார் கவுண்டமணி. 16 வயதினிலே படத்திற்கு முன்பே பாரதி ராஜாவின் உதவியாளர்களான பாலகுரு மற்றும் பாக்யராஜுடன் கவுண்டமணிக்கு பழக்கமுண்டு. அதனால் 16 வயதினிலே படத்திற்கு நாடக நடிகர்கள் தேவைப்பட்ட போது கவுண்டமணியை பரிந்துரைத்தார் பாலகுரு. 16 வயதினிலே படத்தில் ரஜினி பேசிய இது எப்படி இருக்கு வசனம் எந்த அளவுக்கு பிரபலமானதோ அதே அளவுக்கு ஒவ்வொரு முறையும் கவுண்டமணி சொல்லும் பதிலும் ரசிகர்களை கவர்ந்தது. குறிப்பாக பத்த வச்சிட்டியே பரட்ட என்கிற வசனம் கவுண்டமணிக்கு பிரபலத்தை தேடி தந்தது. கிழக்கே போகும் ரயில் படத்தில் காந்திமதியின் கணவர் கதாபாத்திரத்தில் நடித்தார் கவுண்டமணி. முதலில் அவரை தேர்வு செய்ய பாரதி ராஜா ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த வேடத்தில் டெல்லி கணேஷை நடிக்க வைக்க விரும்பினார். ஆனால் பார்ப்பதற்கு நகரத்து ஆள் போல் இருக்கும் டெல்லி கணேஷ் குறிப்பிட்ட கதாபாத்திரத்திற்கு செட்டாக மாட்டார் என்று கூறிய பாக்யராஜ் கவுண்டமணியை போட வேண்டும் என்று வற்புறுத்தினார். எனினும் அதை ஏற்காத பாரதி ராஜா அந்த கதாபாத்திரத்திற்கான நபரை தேடும் பணியில் இறங்கினார். வாய்ப்பு கேட்டு வருவோரிடம் காட்சியையும் வசனத்தையும் எடுத்து கூறி பேசச் சொல்லும் வேலையை பாக்யராஜ் செய்து கொண்டிருந்தார். அதை கவனித்த பாரதி ராஜா, நீயே அந்த வேடத்தில் நடித்துவிடு என்றார். நடுத்தர வயது கதாபாத்திரம் தமக்கு பொருந்தாது என்று கூறிய பாக்யராஜ் மீண்டும் கவுண்டமணியை பரிந்துரைத்தார். மேலும் அவரை வரவழைத்து ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தார்கள். அந்த காட்சியை பாரதி ராஜா பார்க்கும்போது பாக்யராஜ் உள்ளிட்டோர் கவுண்டமணியின் நடிப்பை வெகுவாக பாராட்டி வேண்டுமென்றே சத்தமாக சிரித்தனர். அதை அறிந்து கொண்ட பாரதி ராஜா, நீங்கள் அனைவரும் சதி செய்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போது தயாரிப்பாளர் ராஜ் கண்ணு, யாரோ ஒருவர் நடிப்பதற்கு கவுண்டமணி நடிக்கட்டுமே என்று கூற பாரதி ராஜா அதை ஏற்றுக்கொண்டார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தினமும் பாக்யராஜை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் கவுண்டமணி. வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவு 10 அல்லது 11 மணிக்கு பாக்யராஜ் அறைக்கு வரும் வரை காத்திருந்து, என்னாச்சு ராஜன் என்று கேட்டுவிட்டுத்தான் வீட்டுக்கு செல்வார். அதேபோல் பாரதி ராஜா ஓகே சொன்ன அன்றும் இரவு 12 மணி வரை காத்திருந்த கவுண்டமணி பாக்யராஜ் வர தாமதமானதால்
அருகில் இருந்த மற்றொரு நண்பரின் அறைக்கு சென்றார். சற்று நேரத்திற்கு பிறகு வந்த பாக்கியராஜிடம் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக கவுண்டமணியை தேடிச் சென்ற பாக்கியராஜ் அவரை அழைத்து கொண்டு நள்ளிரவில் ஆலையம்மன் கோவிலுக்கு போனார். தாம் வாங்கி வைத்திருந்த கற்பூரத்தை கவுண்டமணியிடம் கொடுத்து, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, நல்ல கேரக்டரு, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், பெரிய ஆளா வரணும்னு வேண்டிக்கிட்டு ஏத்துங்க என்றார். கண்ணீர் மல்க கோவில் வாசலில் கற்பூரம் ஏற்றி அம்மனிடம் வேண்டிய கவுண்டமணி பாரதி ராஜாவுக்கும் பாக்கியராஜுக்கும் தயாரிப்பாளர் ராஜ்கண்ணுவுக்கும் நன்றி சொன்னார். பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான புதிய வார்ப்புகள் படத்தில் கவுண்டமணிக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம். காமெடி மட்டுமன்றி குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் தம்மால் சிறப்பாக நடிக்க முடியும் என்று அனைவருக்கும் உணர்த்தினார். பாக்கியராஜின் முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள்தான் கவுண்டமணியை முழுநேர காமெடியன் ஆக்கியது. 1980களில் வந்த கவுண்டமணியின் காமெடி மூலம் அன்றைய கிராமப்புற தமிழ் மக்களின் வாழ்வியலை உணர முடியும். நகைச்சுவை காட்சிகளில் புது புது சொற்களை அதிகம் பயன்படுத்துவார். அதேபோல் சமகால பிரச்சனைகளையும் பேசுவார். தனித்து கலக்கி வந்த கவுண்டமணி வைதேகி காத்திருந்தாள் படத்தில் செந்திலுடன் கூட்டணி சேர்ந்தார். நாடக காலத்திலிருந்தே கவுண்டமணியும் செந்திலும் நண்பர்கள். வைதேகி காத்திருந்தாள் படத்தில் ஆலினால் அழகு ராஜாவாக கவுண்டமணி கலக்க பெட்ரோமாக்ஸ் லைட் காமெடியில் பின்னி எடுத்திருப்பார் செந்தில். வைதேகி காத்திருந்தாளை தொடர்ந்து கவுண்டமணி செந்தில் ஜோடி பல படங்களில் இணைந்து நடித்தது. ஹாலிவுட்டின் லாரல் ஹார்டி இணையைப் போல் கோலிவுட்டில் இருவரும் சேர்ந்து நகைச்சுவை ராஜாங்கம் நடத்தினார்கள். சுமார் 450 திரைப்படங்களில் கவுண்டமணியும் செந்திலும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அதை பற்றி கேட்டபோது அது தானா அமைஞ்ச காம்பினேஷன். செந்திலுக்கு பிளஸ் பாயிண்டே அவனோட அமைப்பு தான். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத மாதிரி அப்பாவியா நிற்பான். ஒரு மாறுதலா இருக்கட்டுமேன்னு கலர் கம்பி தலையா, அடுப்பு சட்டி தலையா, அரிசி மூட்டைக்கு அன்றாயர் போட்ட மாதிரி வர்றாம்பாருன்னு எல்லா மாதிரியும் திட்டியாச்சு. எதையும் மிச்சம் வச்சதா தெரியல. செட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்ததுமே புதுசா திட்டுறதுக்கு எனக்கு வார்த்தை இங்க தோணும் என்று பதில் சொன்னார் கவுண்டமணி. கவுண்டமணி மற்றும் செந்திலின் வளர்ச்சியில் எழுத்தாளர் வீரப்பனுக்கும் பங்குண்டு. கரகாட்டக்காரன், உதயகீதம், சின்னத்தம்பி போன்ற படங்களின் நகைச்சுவை காட்சிகளை எழுதியது வீரப்பன் தான். அரசியலையும் அரசியல்வாதிகளையும் கவுண்டமணி அளவுக்கு வேறு யாரும் கிண்டல் செய்திருப்பார்களா என்று தெரியவில்லை. நகைச்சுவை மட்டுமன்றி வில்லன் வேடத்திலும் கலக்கி இருக்கிறார் கவுண்டமணி. எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் கமீடியன்கள் ஹீரோவை அதிகம் கிண்டல் செய்ய மாட்டார்கள். குறிப்பாக எம்ஜிஆர் கதாபாத்திரமே புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதை மாற்றியவர் கவுண்டமணி. எப்படி கவுண்டமணி செந்தில் கூட்டணி ரசிகர்களை கவர்ந்ததோ அதேபோல் சத்யராஜ் கவுண்டமணி காம்போவும் ஹிட் அடித்தது. உருவக்கேலி செய்கிறார் என்பது கவுண்டமணி மீது வைக்கப்படும் விமர்சனம். ஆனால் சினிமாவில் மட்டும்தான் அப்படி செய்வாரே தவிர நிஜத்தில் அவ்வாறு செய்ய மாட்டார். நடிகர் திலகம் சிவாஜியும் இசைஞானி இளையராஜாவும் கூட கவுண்டமணியின் ரசிகர்கள்தான். அவரது காட்சிகளுக்கு பின்னணி இசை அமைக்கும் போது வெடித்து சிரிப்பாராம் இளையராஜா. அதேபோல் ஒருமுறை வெளியூர் சென்ற சிவாஜி, மனசு சரியில்லை, யாராவது கவுண்டமணி காமெடி கேசட்டை வாங்கிட்டு வந்து போடுங்கப்பா என்றாராம். ஹீரோக்களுக்கு இணையாக ரசிகர்களை கொண்டிருந்த போதும் அவர்களை தமது சுயலாபத்திற்காக பயன்படுத்தாதவர் கவுண்டமணி. தம்மை பார்க்க வரும் ரசிகர்களிடம், நான் பணத்துக்காக நடிக்கிறேன், நீங்க பொழுதுபோக்குக்காக அதை பார்க்குறீங்க என்று கூறி அனுப்புவார். பெயருக்கு பின்னால் பட்டங்கள் போட்டுக்கொள்வது, சுய விளம்பரம் தேடுவதெல்லாம் கவுண்டமணிக்கு பிடிக்காத விஷயங்கள். பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார். அரிதாக கொடுக்கும் பேட்டிகளிலும் அவரது ட்ரேட்மார்க் கவுண்டர்கள் இருக்கும். கோயம்புத்தூர் மண்ணுக்கும் சினிமா காமெடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் போல் இருக்கிறதே என்று கேட்டபோது, ஏங்க மண்ணுக்கும் காமெடிக்கும் என்னங்க சம்பந்தம்? அது என்ன கிழங்கா மண்ணில் விளையிறதுக்கு? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அந்த பக்கம் கொஞ்சம் லொள்ளு ஜாஸ்தி என்றார். உங்களோட வளர்ச்சியில யாருக்கு பங்கு உண்டு? உங்க காட்ஃபாதர்னு யாரை சொல்லுவீங்க என்ற கேள்விக்கு, இது என்ன மாஃபியா கேங்கா? காட்ஃபாதர் இருக்கிறதுக்கு ஒருத்தன் வளர்றது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ரஜினி இவ்வளவு உயரத்தில் இருக்காருன்னா அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறீங்க. சூப்பர் ஸ்டார்னு புகழறாங்களே தவிர சொந்தக்காரங்க கூட உள்ளுக்குள்ளே எரிச்சலோட தான் இருப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் எனக்கும் என்று கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேரை பார்க்கணும், 4 விதமாக பேசணும், சந்தோஷமாக சிரிக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் சிரிப்போம்,
என்பதுதான் கவுண்டமணியின் வாழ்க்கை தத்துவம். அதன்படி அவரது காமெடியை பார்த்து நாமும் சிரித்து மகிழ்வோம்.